டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் என்கவுண்டரில் கொல்லப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். கர்நாடக வன காவலர்கள் மீது வழக்கு பதிந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிதியுதவி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என திமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் வலியுறுத்தல். அப்பாவி விவசாயிகளானவர்களை சுட்டுக் கொன்றது மனித உரிமை மீறல். இது ஒரு ஃபேக் என்கவுண்டர் என்று கூட அழைக்கலாம். ஃபேக் என்கவுண்டர் என்று சொன்னால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே உச்ச நீதிமன்றத்தினுடைய சட்டப்படி வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும். தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு போதுமான காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும். இது தவிர இதில் ஈடுபட்ட அந்த காவல்துறையினர் மீது ஃபேக் என்கவுண்டருக்கு நீதி விசாரணை நடைபெற வேண்டும். அதிமுக சார்பா திரு இபிஎஸ் அவர்கள் பேசினாருங்கன்னு சொல்லி 2 கோரிக்கை முன் வச்சிருக்காரு. ஒன்று, சிபிஐ விசாரிக்கணும் இதை அப்படின்னு சொல்றாரு. 3 தமிழர்கள் சுட்டுக்கொலை செய்யப்பட்டதை. அது மட்டும் இல்லாமல் கர்நாடக அரசு 5 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க, அது போதவே போதாது அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு. அவர் பேசின காட்சிகளை நாம பார்த்துடலாமா? இச்சம்பவம் நடைபெற்ற இடம் 2 மாநிலங்கள் எல்லை பகுதியாகும். நியாயமான விசாரணை நடைபெற வேண்டுமென்றால் இதை சிபிஐ விசாரிக்கத்தான் உண்மை வெளிவரும். எனவே இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த உரிய நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் குறித்து கர்நாடக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் ஏற்பட்டு சபையை ஒத்திவைக்கின்ற அளவுக்கு நேரிட்டது. உயிரிழந்த 3 குடும்பத்திற்கு கர்நாடக அரசு அறிவித்துள்ள நிதி ரூபாய் 5 லட்சம் மிக குறைவு. எனவே தமிழக அரசின் சார்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய இந்த அரசை வலியுறுத்துகிறேன். அடுத்ததா இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பாமக எம்எல்ஏ அவரும் தன்னுடைய கருத்தை முன் வச்சிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கிறோம். அதாவது கர்நாடகாவில் வன காவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களுடைய குடும்பத்துக்கு தலா 1 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பீடு வழங்கணும். சட்டப்பேரவையில் இவ்வாறு சொல்லியிருக்காரு பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார். இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது அதையும் பார்க்கலாம். இது தற்காப்புக்காக நடைபெற்றது, இதில் எந்தவித உரிமை மீறலும் இல்லை என்று ஒரு அறிக்கையை கர்நாடக சட்டமன்றத்தில் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார் கர்நாடகத்தினுடைய வனத்துறை அமைச்சர் திரு ராமலிங்க ரெட்டி அவர்கள். இப்படியெல்லாம் சூழ்நிலை இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு அரசு தமிழர்களுடைய நிலனை காப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். நியாயமான விசாரணை இதில் தேவை. இது சிபிஐ விசாரணைத்தால் மட்டும்தான் அங்கு அந்த தமிழர்களுக்கு மென்மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும். 15 லட்சம் என்பது போதுமான நிவாரண தொகையாக இல்லை. 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல காங்கிரஸ் தரப்புலங்க அஞ்சலி தாரகை கட்பட் அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 3 பேர் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. ஒருவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த சிகிச்சை அளிக்கப்பட்டு வர்றவருக்கு கண்டிப்பாக கர்நாடக அரசு மருத்துவ உதவி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க பேசிய அந்த காட்சிகளை நம்ம பார்த்துடலாம். கர்நாடக அரசு கொடுத்திட இழப்பீடானது உண்மையிலேயே இதற்கு அந்த உயிருக்கான ஒரு இழப்பீடாகவே நம்ம பார்க்க முடியாது. எனவே இதற்கு கூடுதல் இழப்பீடும் கொடுப்பது மட்டுமல்லாமல் இதற்கு தகுந்த சிபிஐ விசாரணையும் நடக்க வேண்டும் என்பது தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு மகிமிதாஸ் என்பவர் அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கிறது. அதற்கும் அந்த கர்நாடக அரசாங்கமானது முழுவதுமாக அவருடைய சிகிச்சைக்கு அவருடைய ட்ரீட்மெண்ட்ஸான செலவுகளை கம்ப்ளீட்டாக எடுக்க வேண்டும் என்பதும் தமிழக காங்கிரசுடைய நிலைப்பாடாகவே இருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்புல நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல அஞ்சலி, எம்எல்ஏ லதா அவங்க முக்கியமான அவங்களுடைய 2 கோரிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டான நீதி விசாரணை வேண்டும் ஒன்று. 2வது இப்படி அதை யாரு சுட்டு கொன்றாரோ அந்த அதிகாரிகளை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அவங்க பேசிய காட்சிகளை பார்த்துடலாமா? தங்கள் குற்றத்தை மறைக்க அவர்கள் வேட்டையாடினார்கள் என்று வனத்துறையினர் பொய்யான குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டை கொலையை எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. சம்பந்தப்பட்ட வனத்துறையினர்
அடுத்ததா பாஜக எம்எல்ஏ போஜராஜன் அவருடைய தரப்புல இருந்து என்ன வலியுறுத்தப்பட்டுச்சு இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மேல அப்படின்னு பார்க்கிறோம். இந்த கர்நாடக வனப்பகுதியில 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதுக்கு சட்டப்பேரவையில பாஜக எம்எல்ஏ போஜராஜன் கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருந்தார். இந்த விவகாரத்துல கட்சி பாகுபாடுல எதுவுமே இல்லாம எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது அவருடைய தரப்புல இருந்து வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதையும் பார்க்கலாம். ஆகவே ஒட்டுமொத்தமாக கட்சி பாகுபாடு இன்றி இது போன்ற தமிழர்களுடைய நலனை கருதி ஒட்டுமொத்தமாக நமது எதிர்ப்பினை தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்கனவே உறுப்பினர்கள் சொன்னது போல் கொடுத்த நிவாரணம் தொகையெல்லாம் போதியதாக அல்ல. ஏனால் உயிருக்கு ஈடு இல்லை. இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு ஒரு தொகை கொடுக்க வேண்டும். அந்த வகையிலே அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று நாம் கர்நாடக அரசை வற்புறுத்த வேண்டும். நம்ம அரசு சார்பாக அமைச்சர் நிர்மல்குமார் அவர் பேசியிருந்தாருங்க அஞ்சலி. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கர்நாடக வனத்துறைக்கு முதலமைச்சர் விஜய் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த சம்பவம் தொடர்பாக நேர்மையான உயர்மட்ட குழு விசாரணை நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். அவர் பேசிய காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்துடலாம். முதலமைச்சர் அவர்கள் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் இது ஒரு படுகொலை மட்டுமல்ல, கர்நாடக வனத்துறையின் விளக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்றும் இந்த கொடூர சம்பவம் தொடர்பாக நேர்மையான விசாரணை நடைபெற வேண்டும் என்றும் உயர்மட்ட குழு விசாரணை அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கர்நாடக அரசு வழங்க வேண்டும் எனவும் இதுபோன்று இனி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இது மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையா இருக்காரு முதல்வர் விஜய். அதனால தமிழர்களுக்கு எங்க தீங்கு ஏற்பட்டாலும் முதலமைச்சருடைய குரல் முதல் குரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அமைச்சர் நிர்மல்குமார் பேசியிருந்தாரு. அந்த காட்சிகளையும் பார்த்துடுவோம். உலகமெங்கிலும் இருக்கும் தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரே நம்பிக்கை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டுமே. இந்த தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் எங்கே தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரலாக முதல்வரின் குரல் கண்டிப்பாக இருக்கும். அதிமுக பொதுச் செயலாளர் திரு இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா அஞ்சலி, அதாவது அவங்களுடைய குடும்பத்திற்கு, பாதிக்கப்பட்டவங்களுடைய உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பாக நிவாரணம் வழங்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வச்சார் இந்த விவகாரத்தில். அதற்கு அமைச்சர், அதாவது வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத அவர் பதிவு செஞ்சார் அசெம்பிளியில். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சுடப்பட்டு இறந்தவர்கள் தமிழை பூர்வீகமாக கொண்டவர்கள் தமிழர்கள். ஆகவே நம்முடைய மாநில அரசு அந்த குடும்பத்திற்கு ஏதாவது நிதியுதவி வழங்க முன்வருமா என்று தங்கள் வாயிலாக அறியும். முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆணைக்கிணங்க நம்முடைய தமிழக வனத்துறை சார்பாக இறந்தவர் அந்தோணிசாமி குடும்பத்திற்கும், ஜான் ரோஸ் பீட்டர் அவருடைய குடும்பத்திற்கும், குமார் என்பவர் குடும்பத்திற்கும் ரூபாய் 10 லட்சம் தலா ரூபாய் 10 லட்சம் கொடுப்பதாக நம்மளுடைய முதல்வர் ஆணைக்கிணங்க நம்மளுடைய வனத்துறை அதிகாரிகளிடம் ஆலோசிக்கப்பட்டு விரைவில் வழங்கப்படும் என்பதை இந்த அவையில் உங்கள் முன் தெரிவிக்கிறேன். இப்போ நம்ம கர்நாடகத்தில் இந்த தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது, அது தொடர்பான இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம், அதில் தலைவர்கள் வச்ச கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து இன்னொரு கவன ஈர்ப்பு தீர்மானமும் இதில் விவாதிக்கப்பட்டுச்சு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனம் இந்த மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பது தொடர்பாக பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுல தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்னு அமைச்சர் ராஜு விளக்கம் அளிச்சிருந்தாரு. அதை பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம அசெம்பிளியில் சுவாரஸ்ய கேள்விகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க அஞ்சலி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் பெயரை மாற்றியது ஏன் அப்படின்னு சொல்லி பேரவையில் திமுக கொறடா ஏவா வேலு கேள்வி எழுப்பினார். புதிய திட்டத்தை உருவாக்கி அதற்கு காமராஜரின் பெயரை வைத்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் பேசிய காட்சிகளை பார்த்துடலாமா? முதலமைச்சர் காலை உணவு திட்டம் நான் கேட்க விரும்புவது,
அந்த காலை உணவு திட்டத்தை மாற்றி காமராஜர் பெருந்தலைவர் பேரில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் கேட்க விரும்புவதெல்லாம், இருங்க நான் பேசி முடிச்ச உடனே பேசலாம். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. நீங்க அமைச்சர் ஆகியிருக்கீங்க, முதலமைச்சரிடத்தில் சொல்லி ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி காமராஜர் பெயரை வையுங்கள், நாங்கள் வரவேற்றே பேசுவோம். அதே மாதிரி கோவையில் பெரியாரினுடைய நூலகம் அது இன்னும் திறக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சிருந்தாரு ஏவவேலு அவர்கள். பெரியார கொள்கை தலைவராக வச்சிருக்க தாவேக அரசு கோவையில் பெரியார் நூலகத்தை திறப்பதில் தாமதம் செய்கிறதா முன்னாள் அமைச்சர் ஏவவேலு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார். அதற்கு திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் பெரியாருக்கு சிலை இல்லை, தாவேக அலுவலகத்தில் பெரியாருக்கு சிலை இருக்குன்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா பதிலடி கொடுத்திருந்தாரு. அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். தம்பட்டம் அடிக்கிறார்னு சொல்லிட்டே இருந்தாரு. அந்த வார்த்தை தேவையற்ற வார்த்தை. இன்னும் அறிவாலயத்தில் பெரியார் சிலை நிறுவப்படவில்லை. எங்களுடைய கட்சி அலுவலகத்தில் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் இருக்கிறது. அஞ்சலி, இப்போ இதனுடைய தொடர்ச்சியாக திரு ஏவவேலு அவர்கள் என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸை ஏன் செக்ரட்டேரியட் காம்ப்ளெக்ஸ் உள்ளேயே நீங்கள் மாற்றினீங்க, வேற ஒரு பில்டிங்க்கு ஏன் மாற்றினீங்க, புதுசாக அந்த பில்டிங் கட்ட கொடுத்துருக்க கான்ட்ராக்டில் அதாவது அந்த டெண்டரில் முறைகேடுகள் நடந்திருப்பதா நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருக்காங்களே அப்படிங்கிற ஒரு வாதத்தையும் முன்வைத்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துடலாம். இதற்கு என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதிகாரிகளுடைய வசதிக்காக முதலமைச்சர் அலுவலகம் மாற்றப்படுது அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா விளக்கம் கொடுத்திருக்கார். தன்னோட வசதிக்காக முதல்வர் விஜய் அலுவலகத்தை மாத்தல, இது வெறும் தற்காலிக ஏற்பாடு தான் அப்படின்னும் அவர் விளக்கம் கொடுத்திருந்தார். கடந்த ஆட்சியில நாளிதழ்களில் வெளியான செய்திகளை ஆதாரமா எடுத்தா பொதுப்பணித்துறையில 5 ஆண்டுகளுக்கும் ஊழல் மட்டுமே நடைபெற்றதா இருக்கும்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா பேரவையில் தெரிவிச்சிருக்காரு. விரைவில் நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறை தொடர்பா வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.